ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சிந்துஸ் வேர்ல்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அரை கப் தேங்காவை நல்லா குட்டிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்க காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலோடு சேர்த்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஹாஃபாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மிக்சர் ஜாரில் இருக்கிறத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் கத்திரிக்காவை நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பவுலில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்ச வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா 2 to 3 minutes வரை பாயில் பண்ண விடலாம். இப்போது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் கத்திரிக்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டிஸாக கட் பண்ணி இது கூட போட்டு ரோஸ்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வரை நல்லா பாயில் பண்ண விடலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.